ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெய்வீக எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம தெய்வீக எண்ணங்கள்ல பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு, சக்தி வாய்ந்த கடனை அடைக்கக்கூடிய பிப்ரவரி மாதத்தின் மைத்ரே முகூர்த்த நேரம். இதை பற்றி தான் இந்த பதிவுல தெளிவாக விரிவாக பார்க்க போறோம். உங்களுடைய கோடி கடன் தொகை இருந்தாலும் சரி, அது கண்டிப்பாக தீருவதை கண்கூடாக பார்க்கலாம். இந்த ஒரு நேரத்தை சரியாக பயன்படுத்தும் பொழுது அது எந்த 2 நேரம், அதாவது இந்த மாதத்துல 2 நாட்கள் மிகவும் முக்கியமான நாட்களாக வருகின்றது. இந்த நேரத்தை தவற விட்டுடாதீங்க. இது முக்கியமா நாளைக்கு வருகின்றது. அதனால அனைவரும் இதை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். நாளைக்கு தவற விட்டவங்க, அதாவது பிப்ரவரி 4ஆம் தேதி தவற விட்டவங்க, இன்னொரு நாள் மிகவும் முக்கியமான ஒரு நாள் இருக்கு. அதை பற்றியும் இந்த பதிவுல சொல்றேன். என்ன பண்ணணும் அப்படின்றத பார்த்துடலாம். தெய்வீக எண்ணங்கள் சேனலை இப்போதான் நீங்க முதல் முறையா பாக்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தினம்தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்குறேன், அது உடனே நோட்டிபிகேஷனா வரும், நீங்களும் பார்க்கலாம். கடனை தீர்க்கக்கூடிய மைத்ரே முகூர்த்த நேரம் அப்படின்றது மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு நேரம். இது மாதம் வரும். சில மாதங்கள்ல ஒரே ஒரு நாள் கூட வரும், 2 நாள் 3 நாள் இந்த மாதிரி வரும். இந்த பிப்ரவரி மாதத்தில் 2 மைத்ரே முகூர்த்த நேரங்கள் வருது. இந்த நேரத்துல கடன் தொகையில நீங்க சிறு தொகையை இந்த நேரத்துல நீங்க எடுத்து வைக்கும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு கடன் தொகை அடைவதை கண்கூடாக பார்க்கலாம். அது எப்படி பண்ணணும், என்ன பண்ணணும் அப்படின்றது தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம். ஒவ்வொருத்தருக்கும் கடன் அப்படின்றது இருந்து கொண்டே இருக்கும் வாழ்க்கையில. சில பேருக்கு அதிகமாக இருக்கும், சில பேருக்கு கம்மியா இருக்கும். தீராத கடனில் சிக்கி தவிக்கிறவங்க, 1 வருடத்திற்குள்ள உங்க கடன்ல இருந்து விடுபடணும் அப்படின்றவங்க இந்த முகூர்த்த நேரத்தை நம்பிக்கையோடு கடைபிடிங்க. நம்பிக்கை இல்லைன்னா இந்த பதிவை ஸ்கிப் பண்ணிட்டு நீங்க போயிடுங்க. நம்பிக்கை இருக்கிறவங்க மட்டும் தொடர்ந்து இதை கடைசி வரைக்கும் பார்த்து பயனடையலாம். இதற்கு எந்த செலவும் நீங்க பண்ண போறதில்ல. வீட்டிலேயே இருந்து ஒரு விஷயத்தை மட்டும்தான் பார்க்க போறீங்க. யாரெல்லாம் கடன் பிரச்சனையால சிக்கி தவிக்கின்றீர்களோ அவர்களுக்கு இதிலிருந்து விடுதலை தரும் காலமாக இந்த முகூர்த்த காலம் அப்படின்றத நம்ம பயன்படுத்திக்கலாம். கடன் சுமையை குறைக்க நினைக்கிறவங்க இதை பயன்படுத்தி கொள்ளுங்க. சரி, என்ன பண்ணணும் அப்படின்றத பார்த்துடலாம். நான் 2 நேரங்கள் உங்களுக்கு சொல்றேன். இந்த நேரங்களை சரியான நேரத்துல பயன்படுத்தி கொள்ளுங்க. இப்படி நீங்க செய்யும் பொழுது உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்க ஆரம்பிக்கும். என்ன பண்ணணும் அப்படின்றத பார்த்துடலாம். அதாவது நேரமும் நாளும் நான் உங்களுக்கு சொல்றேன். என்ன பண்ணணும்னு மட்டும் நீங்க இதை குறித்து வச்சுக்கோங்க. 2 நாட்கள் சொல்ல போறேன். இந்த 2 நாட்களையும் நான் சொல்லக்கூடிய நேரத்தை இப்பொழுதே ஒரு டைரி எடுத்தோ இல்லை உங்க கேலண்டர்லயோ நீங்க குறித்து வச்சுக்கோங்க. கேலண்டர்ல குறித்து வச்சிங்கன்னா தான் அதை நம்ம அடிக்கடி பார்க்கும் பொழுது ஞாபகத்துக்கு வரும். அதனால அனைவரும் கேலண்டர்ல குறிச்சுக்கோங்க. என்ன பண்ணணும்னு பார்த்துடலாம். உதாரணமா உங்களுக்கு ஒரு 10 லட்ச ரூபாய் கடன் இருக்கு, இல்லை ஒரு 20 லட்ச ரூபாய் கடன் இருக்கு, குறைவா கடன் இருக்கு, எதுவாக இருந்தாலும் பரவாயில்லைங்க. நான் சொல்லக்கூடிய நேரத்துல வீட்டிலேயே இருந்தீங்கன்னா ஒரு 10 ரூபாயோ 1 ரூபாயோ 5 ரூபாயோ நான் சொல்கின்ற வழிமுறையில எடுத்து வைங்க. வெளியே ஆஃபீஸ்ல இருக்கீங்கனாலும் இந்த வழிமுறையில அந்த நேரத்துல எடுத்து வைக்கணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். வீட்டில் இருக்கிறவங்க ஒரு விளக்கு ஒன்று ஏற்றிக்கோங்க பூஜை அறையில. இதை பெண்கள் மாதவிடாய் காலத்திலையும் பண்ணலாம், எந்த ஒரு தவறும் கிடையாது. பூஜை அறையில பண்ணாதீங்க, மற்ற இடங்கள்ல உட்கார்ந்து பண்ணலாம். ஒரே ஒரு பாலித்தீன் கவர் அப்படி இல்லைன்னா பேப்பர் கவர் எடுத்துக்கோங்க. அதுல நீங்க கடன் தீர வேண்டும்னு அந்த பேப்பருக்கு மேல எழுதிக்கோங்க. எத்தனை கடன் இருக்கோ அத்தனை பேப்பர் நீங்க எடுத்துக்கோங்க, அத்தனை கவர் எடுத்துக்கோங்க. அதுல அந்த பணம் என்ன தொகை எடுத்து வைக்கிறீங்களோ, 10 லட்ச ரூபாய் கடனுக்காக நீங்க இந்த தொகையை எடுத்து வைக்கிறீங்க, ஒதுக்கி வைக்கிறீங்கன்னா 10 ரூபாயா எடுத்துப்போம் உதாரணத்திற்கு. அந்த 10 ரூபாய் கூட ஏலக்காயோ ஜவ்வாதோ இல்லை லவங்கமோ இல்லைன்னா பிரியாணி இலையோ எடுத்துக்கோங்க. பிரியாணி இலை அப்படின்றது தாந்திரிக பரிகாரத்துக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு இலை. அந்த பிரியாணி இலையில கடன் தீர வேண்டும்னு எழுதிக்கிட்டு எத்தனை லட்சம் கடமோ அந்த லட்சம் எழுதிக்கோங்க. 10 லட்சம்னா 10 லட்சம் எழுதிக்கோங்க. அந்த கவர்ல போட்டுடுங்க. இது வீட்டு கடனாக இருந்தால் இப்படி பண்ணுங்க. நகை கடனாக இருந்தால் அதற்கு இதே மாதிரியே பண்ணுங்க. நகை கடன் தீர வேண்டும்னு அந்த பிரியாணி இலையில எழுதிக்கோங்க. ஒரு கவர் எடுத்துக்கோங்க. எதற்கு தனித்தனியாக கவரை நான் எடுக்க சொல்றேன் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்றேன். ஒரு மொய் கவர் வாங்கிக்கோங்க, 1 ரூபாய் கொடுத்து வாங்கிக்கோங்க. 5 பெரிய கடன் இருக்குன்னா அந்த 5 கவர்ல இந்த மாதிரி ஒரு கடன்லையும் 10 ரூபாய் 10 ரூபான்னு போட்டு வைங்க. இந்த நேரத்துல எடுத்து வைங்க. நகை கடன், இதே மாதிரி வீட்டுக்கடன், வேற எந்த ஒரு கடனாக இருந்தாலும் பரவாயில்ல. இதை இந்த நேரத்தில் நீங்க எடுத்து வைக்கும் பொழுது கண்டிப்பா நம்முடைய கர்ம வினைகளின் தாக்கத்திற்கு ஏற்ப கடனை அடையக்கூடிய வழியை கண்டிப்பாக இறைவன் ஏற்படுத்துவார். பணம் நமக்கு கண்டிப்பா வரும், வராத பணம் வரும். அதே மாதிரி வருமானம் அதிகரிக்கும், தடங்கல்கள் நீங்கும். பணம் வருவதற்கு உண்டான தடங்கல்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கி செல்வம் சேர ஆரம்பிக்கும்.
இந்த நேரத்தை சரியாக பயன்படுத்தும் பொழுது நம்ம ஒரு நாளைக்கு கடனை திரும்ப கொடுக்கும் பொழுது என்ன பண்ணணும்னா, நீங்கள் சேகரித்த அந்த அமௌண்ட்டை சேர்த்து கொடுத்துருங்க. அந்த பிரியாணி இலை மற்ற இலைகளை வந்து எரித்து காற்றுல விட்டுடுங்க. அப்படி சேர்த்து கொடுக்க முடியல அப்படின்றவங்க எடுத்துகிட்டு போய் கோவில் உண்டியில் போட்டுடுங்க. இதுதான் வழிமுறை. மைத்திரை முகூர்த்த நேரத்தில் நம்ம பின்பற்றக்கூடியது. பிள்ளைகள் அப்பா அம்மாவுக்கு செய்யலாம், அப்பா அம்மா பிள்ளைகளுக்கு செய்யலாம், கணவன் மனைவிக்கு செய்யலாம். இப்படி யார் வேணாலும் யாருக்காக வேணாலும் செய்யலாம். ஆனால் மனசில் அவர்களுடைய ஞாபகத்தை நிறுத்தி கடனை அடைக்க வேண்டும் அப்படின்னு முழு மனதோடு வேண்டிக்கிட்டு இதை பண்ணுங்க. அந்த நேரங்கள் என்னென்னு பார்த்துடலாம். நாளை பிப்ரவரி 4ஆம் தேதி தை 22, தை மாதத்தோட 22, ஆங்கில மாதத்தில் பிப்ரவரி 4ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை நேரம் 10:32 முதல் காலையில் வருது. எல்லோரும் பயன்படுத்திக்கோங்க. செவ்வாய்க்கிழமை குளிகை நேரத்தில் இருக்குது. 10:32 முதல் 12:19 வரைக்கும் இருக்குது. செவ்வாய்க்கிழமை அப்படின்னாலே குளிகை நேரம் 12 மணிலிருந்து 1:30 மணி வரைக்கும். நீங்கள் 12 மணிக்கு ஆரம்பித்து ஒரு 12:19 ஒரு 1/4 மணி நேரத்தில் முடிச்சிடலாம். இந்த 15 நிமிஷத்தை தவற விட்டுடாதீங்க. அடுத்த நாள் வந்து பிப்ரவரி 20ஆம் தேதி. இது மாசி மாதத்தில் வருது. 8ஆம் தேதி வியாழக்கிழமை வருகின்றது. இரவு நேரமாக வருகின்றது. மாதத்தில் ஏதாவது ஒரு நாள் நீங்கள் பண்ணால் கூட போதும். எல்லா நாட்களும் செய்யணும் அப்படின்ற அவசியம் இல்லை. இரவு நேரம் 11:51 பிப்ரவரி மாதம் 21ஆம் தேதி அதிகாலை, அதாவது 2 மணி காலையில், அதிகாலை பொழுதில் 2 மணி வரைக்கும் இருக்குது. அதனால் இந்த நாளை பயன்படுத்தி கொள்ளுங்கள். இந்த பிப்ரவரி மாதத்தின் 2 சக்தி வாய்ந்த மைத்திரை முகூர்த்த நேரம். இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் நீங்கள் கமெண்ட்டில் பின் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு சக்ஸஸ் கொடுத்த, வெற்றி கொடுத்த ஒரு முக்கியமான பதிவு, ஒரு முக்கியமான மைத்திரை முகூர்த்த நேரம் இது. அதனால் நம்பிக்கை இருக்கிறவங்க இதை பின்பற்றி பாருங்கள். நம்முடைய பழைய சப்ஸ்கிரைபருக்கு இதை பற்றி தெரியும். புதிதாக நம்மளை ஃபாலோ பண்ணுறீங்க, உங்களுக்கு தெரியல அப்படின்னா இதை பயன்படுத்தி பாருங்கள். கமெண்ட்டில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேளுங்க. நான் கண்டிப்பாக பதிலளிக்க உங்களுக்கு முயற்சி செய்கின்றேன். இன்ஸ்டாகிராமில் தெய்வீக எண்ணங்கள் பேஜ் இருக்குது, தவறாமல் அதுலேயும் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அதுலேயும் உங்களுக்கு நான் பதிலளிக்க முயற்சி செய்கின்றேன். வாழ்க வளமுடன். இன்றைக்கி நான் கொடுத்த இந்த தகவல் உங்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவர்களும் இதன் மூலமாக பயன்பெறட்டும். தெய்வீக எண்ணங்களில் இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள்லாம் இருக்குது, தவறாமல் பாருங்கள். இன்னும் நீங்கள் தெய்வீக எண்ணங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்திலே பெல் பட்டன் இருக்குது. தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும், நீங்களும் பார்க்கலாம். மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.